தேவியோட பேக்கால நாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாமே. கோஸ்ட் விளையாட்டு விளையாடலாமா? அதுக்கு சூப்பரா இருக்கும். விளையாட்டு விளையாடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சாரி, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நேரே வந்துட்டா. இது வந்துட்டேன். என்கிட்ட வராத, உனக்கு என்ன வேணும்? ஜாக்கிரதை நேரி. அது என்ன பண்ணுது? நேரியோட காக்காவை அட்டாக் பண்றா. உனக்கு எவ்வளவு தைரியம்? போ. நேரி உனக்கு அடியதும் பண்ணல. இல்ல, ஆனா அது என்னோட ஈகோ பேக் எடுத்துட்டு போயிடுச்சு. ஓஹோ, காக்கா கூட இந்த மாதிரி பேக் எல்லாம் யூஸ் பண்ணது போல இருக்கு. நான் ஷாப்பிங் போறதா இருந்தா ஈகோ பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இயற்கைக்கு நல்லது. சரி வாங்க, முதல்ல அந்த காக்காவை நம்ம துரத்துறோம். அது அநேகமா இந்த பக்கம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சுட்ட. ஏய் மரியாதையே, பேக்க கொடுத்துட்டு போ. பேக்க கொடுத்துட்டு போங்கறல. காக்கா கிட்டயா பேசிட்டு இருக்க? அதுக்கு புரியுமா நீ? இது கூடமா தெரியல உனக்கு? என்ன இருந்தாலும் அது காக்கா தானே, நம்ம பேசுறது எப்படி புரியும்? இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? அது திருப்பி குத்துச்சு. அப்ப அதுக்கு நம்ம பேசுறது புரியுது இல்ல? எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. என்ன நிஜமாவா? அந்த காக்கா அத நடுவுல போட்டு போயிருக்குப்பா. இப்ப எப்படி நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறது? கஷ்டம். ஆத்துக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. சரி, மசா உன் அற்புத சக்தியை பயன்படுத்து. சரி. மன்னிச்சிருப்ப, என்னால முடியல. மசா, இருந்தாலும் நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. நல்ல முயற்சி தான். உண்மையை சொல்லணும்னா நீ கலக்கிட்ட மசாவ். எல்லாரும் உன்னை பாராட்டுறதை நிறுத்திட்டு என் பேக்க கொண்டு வந்து கொடுங்க. என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்ட? ஒரு பெரிய குச்சி இருந்தா அதுல மாட்டி அப்படியே தூக்கிடலாம். இந்த குச்சி போதுமா பாரு. இதெல்லாம் பத்தாது. இது பத்துன்னு உனக்கு தோணுதா? ஏன்பா இது பத்தாதா? ஏன் அப்படி பாக்குற? பத்தாதுன்னா பத்தாதுன்னு சொல்ல வேண்டியதானே. இங்க பாரு, நான் முயற்சியாவது பண்றேன், நீ அமைதியா தான் இருக்க, அதனால சும்மா இரு. அது சரி. என்ன முயற்சி பண்றியா? இல்ல, நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? யோசிக்கிறத விட்டுட்டு போய் குச்சி எடுப்பா. அதுக்கே பயமுறுத்துற மாதிரி பாக்குறேன். இங்க பாருங்க, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது அவ்வளவு தூரம் போகும்பா. நம்ம பறந்துரும் போல இருக்கே. மேல தூக்குங்க. இப்ப முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம். ஏமா, இப்ப பேக் முடியல மாடி அப்படியே தூக்க வேண்டியதுதான். என்ன இது இப்படி டான்ஸ் ஆடுது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமோ? அதெல்லாம் முடியாது. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். கமான். எதுக்கு இப்ப காது கிட்ட காதடிச்ச? சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இப்படி பண்ணப்பா. ஒரு ரிலாக்ஸேஷனும் தேவையில்ல, புரியுதா? அங்க பாருங்க. சூப்பர். உனக்கு நான் எப்படி உதவி செஞ்சிருக்கேன் பாத்தியா? நான் ரொம்ப நல்லவன்பா. எதுக்கு இப்ப இந்த புகழ்ச்சி உனக்கு? பேக் ரொம்ப எச்சில மாட்டிருக்கு, அதனால ஜாக்கிரதையா அதை தூக்கணும்னு. ஓகே. அப்படிதான். இழுத்து போடி. அப்படிதான். நில்லுங்க. இப்படி பண்ணா பேக் கீழே விழுந்துரும். குச்சி அடம்ப மெதுவா இழுங்க, இல்லன்னா பேக் கீழே விழுந்துரும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றானா? லேசா ஆட்டினா கூட அது விழுந்துரும் போல இருக்கு. அது கீழே விழ போகுது. எதுக்கு இப்படி காதுல காத்தடிச்சா? அட என்னப்பா, உன்னை ரிலாக்ஸ் பண்ண வைக்க தான் அப்படி பண்ண. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அது தண்ணியோட தண்ணியா போகிறதுக்குள்ள சீக்கிரம் எடுங்க. அது ரொம்ப தூரத்துல இருக்குப்பா. தண்ணிக்கு நடுவுல பிடிச்சி இப்ப என்ன பண்ணுச்சு? தண்ணிக்கு நடுவுல வேகம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பின்னாடியே போலாம் வாங்க. இங்க ஏதோ ஒரு இடத்துல அது போய் நிக்கும்ல. ஒருவேளை அதை எடுக்க முடியலன்னா என்ன பண்றது? கவலைப்படாத, எங்களோட ஈகோ பேக்ஸ் உனக்கு கொடுக்கிறோம். பேக் போறது கூட எனக்கு கவலை இல்ல, அதுக்குள்ள இருக்கிற பொருள் தான் எனக்கு முக்கியம். அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதுவா, ஒரு புது சொப்பு விளையாட்டுக்காக நான் கதை எழுதி வச்சிருக்கேன்.
நேத்து ராத்திரி எழுத ஆரம்பிச்சேன். இப்ப பார்க்குக்கு வர வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். அது அந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு. என் கதைகளே சிறந்த கதை இதுதான். அன்பு, பாசம், வெறுப்பு எல்லாம் கலந்த 2 மணி நேரத்துக்கு விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு பேசுறீங்க. நீங்க போறீங்க எல்லாரும்? எனக்கு கால் பயங்கரமா வலிக்குதுப்பா. எனக்கு ஜலதோஷம். நான் நிறைய வீடியோ பயங்கரமா பேசுறேன் யூடியூப் சேனல்ல. வந்துச்சுப்பா. ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட பெத்த பெத்த அடிச்சு பாருங்க இது வச்சுருக்கேன். நேனி நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஆனா எடுக்க முடியாது. ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதுக்கு? அது 22 வருஷத்துக்கு ஒரு தடவை தெரியற இந்த நதியோட முதலாளி அந்த மீன். அதிசயம் நடந்திருக்கு. இதோ, இப்ப இதை நம்மளால எடுக்க முடியும். பேக் தானா நம்மள தேடி வந்துருச்சே. நம்பவே முடியல. சரி, சீக்கிரமா அதை எடுத்து கொடுங்க. கைய நீட்டில எடுக்க முடியாதுப்பா. மிஸ் ஆச்சுன்னா நான் இந்த மரத்தை பிடிச்சிக்கிறேன். ஒருத்தர் என் கையை பிடிச்சுக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு அந்த பேக்கை ஏறிக்கலாம். அது பேக் பண்ணிடுறது. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு பிடிக்கணும். என்னால கிட்ட கூட நெருங்க முடியல. நான் இப்படி நீங்க சொல்லல. கையை மட்டும் பிடிங்க. வீடியோக்குனே பேசு. அச்சச்சோ, ஈஸியா எடுக்க முடியுதே. எடுத்தா நாம மாட்டிப்போமே. என் கையில இருந்து வழக்கிக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருடைய உழைப்பையும் நான் வீணாக்கிட்டேன். என்ன பண்றது? கை கெட்டினது வாய் கெட்டல. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. நீ நம்ம நிலைமைய புரிஞ்சுப்பா. அந்த தப்பா நினைக்க மாட்டா. ராபிட் ஷைனிங் ஸ்டிக்கர். இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட். எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப காக்கா பேக்ல இருக்கிறத எடுத்துட்டு பேக மட்டும் போட்டுருச்சா? தள்ளு, வராத. நான் கஷ்டப்பட்டு எழுதினது என்கிட்டயே கிடைச்சிருச்சு. சரி வாங்க, உடனே நம்ம எல்லாரும் விளையாடலாம். மன்னிச்சிருங்க. உங்க கடின உழைப்ப நான் வீணாக்கிட்டேன். பரவாயில்ல, நீயும் நல்லாதான் உழைச்சிருக்க. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. நம்ம உணர்வுகளை நீ புரிஞ்சுப்பா. கண்டிப்பா நம்மள தப்பா